சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும். தொடர்ச்சியா பண்ணணும். செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது பண்ணலாம். சிவலிங்கம் வாங்கி வச்சும் பண்ணலாம். ஆனா சிவலிங்கம் வாங்கி வச்சா தொடர்ச்சியா சாகர வரைக்கும் சிவ பூஜை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை பட்டு திங்கக்கிழமை பண்ணாம இருக்கிறது, தொடர்ச்சியா மற்ற நாள்களை பண்ணாம இருக்கக்கூடாது. ஆனா நீங்க சிவலிங்கம் வாங்கிதான் பண்ணணும்னு கிடையாது. இப்ப இந்த விஷயத்துக்கு மட்டும் இப்ப செல்வம் ஒரு நிலையான செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம்னா, செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு மண்ணுலையோ அல்லது தருப புல் அதுலயும் செய்யலாம். ஒரு சிவலிங்கம் செஞ்சு அபிஷேகம் பண்ணலாம், மண்ணுல செய்யலாம், சந்தனத்துல பிடிக்கலாம். எதுலையாவது மண்ணோ சந்தனமோ இல்ல திருநீரோ எதுலையாவது நீங்க சிவலிங்கம் பிடிச்சி செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தம் காலை விடியற்காலை 4:30க்கு மேல 4:30க்கு மேலையும் பண்ணலாம், இல்ல 4 மணிலிருந்தும் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா 5 மணிக்கு மேல வரவே கூடாது. 4 மணி முதல் 5 மணிக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் பண்ணலாம். 4:30யோ சரி 4 சரி நீங்க பண்றீங்க அபிஷேகம். என்ன பண்ணணும்னா, ஒரு சிவலிங்கம் நீங்க பிடிக்க போறீங்க, அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். நீராலோ அல்லது பாலோ உங்களுடைய வசதிக்கேற்றார் போல நிறைய அபிஷேகம் பண்ணலாம். ஆனா அதிகமா பாலோ தண்ணி அதிகமா நீங்க ஊத்தினா நீங்க பிடிச்ச சிவலிங்கம் கரைஞ்சிடும். அது ஓரளவுக்கு கரையாத அளவுக்கு நல்லா கட்டியா பிடிச்சிட்டு அதை நீங்க அபிஷேகம் பண்ணணும். அது அபிஷேகம் பண்ண பிறகு ஊதுவத்தி ஆர்த்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும், சிவ பூஜை பண்றது. அந்த ஆர்த்தி எல்லாம் காட்டி அவருக்கு நெய்வேத்தியம் வைக்கணும், அவருக்கு உணவு வச்சு இதெல்லாம் பண்ணும் பொழுது இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு 101 முறை அருணாச்சலம் அருணாச்சலம்ட்டு சிலருக்கு மணி இருக்கும், ருத்ராட்ச மணி. அந்த மணியை நீங்க கையில உருட்டணும். சுண்டு விரல் மட்டும் படக்கூடாது அந்த மணி மேல. இந்த மணியானது இந்த விரலின் மேல இப்படி தொங்குதுங்களா, அதை நீங்க அப்படியே தள்ளணும். இந்த 2 விரலாலையும் அப்படியே தள்ளுற மாரி இந்த சைட்ல இப்படி மணியை தள்ளணும், உள் பக்கமா தள்ளணும். அருணாச்சலம் 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 ஒரு 101 முறை நீங்க சொல்லிட்டே வரணும். செவ்வாய்க்கிழமை காலையில என்ன பண்ணீங்க, சிவலிங்கம் பிடிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச அபிஷேகம்லாம் வெறும் தண்ணியை கூட பண்ணலாம், தவறு இல்லை. இல்லை எனக்கு தண்ணி நான் பால் சந்தனம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா 3 கலர்னால ஓகே தான். ஏன்னா அது மண்ணில் பிடிக்கிறீங்க, அதனால அதிகமாக பண்ணால் கரைஞ்சிடும். நீங்கள் தண்ணியை விட ஒரே ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினாலும் ஓகே தான். அபிஷேகம் பண்ணிட்டு ஆர்த்தி எல்லாம் காமிச்சு பூவெல்லாம் அழகாக வச்சு ஒரு அலங்காரம் படுத்துறீங்க. படித்துட்டு பிறகு அருணாச்சலம் வரைச்சு 101 முறை சொல்றீங்க. அந்த அருணாச்சலம் சொல்றதுக்கு முன்னாடி தான் உங்களுடைய எண்ணத்தை இறைவன்கிட்ட சொல்லணும். என்ன சொன்னா, எனக்கு நிலையான செல்வம் வேண்டும், இதற்கு நீங்கள் தான் எனக்கு வழி பண்ணணும், எனக்கு நிலையான செல்வம் வேண்டும்